அடுத்த யூனிட் 13ல் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் புக் பேக்கில் 15th கொஸ்டின் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு சைக்ளோஹெக்சனோன் ஏன் எப்படி சொன்னீங்க அப்படின்னா எல்லா கார்னர்லேயும் கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ 6 கார்பன் இருந்தது அப்படின்னா அது ஹெக்ஸுன்னு அர்த்தம். சரிங்களா? டபுள் பாண்டு அப்போ அது கீட்டோன், டபுள் பாண்டு ஓ இருந்தால் கீட்டோன். ஸோ ஹெக்ஸனோன் அப்படின்னு வரும். ஸோ இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால சைக்ளிக் ஹெக்ஸனோன் அதோடைய பேர். ஸோ பேசிக் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், பென்சின் ரிங்கில் இந்த மாதிரி ரவுண்டு போட்டால் அது டீலோக்கலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக பென்சின் ரிங்கில் அல்டர்னேட் டபுள் பாண்ட் அப்படின்னா 1 விட்டு 1 ஒரு பாண்டு, இங்கே பாண்டு வராது, அடுத்து 1 விட்டு 1, இதுக்கு பேர் தான் அல்டர்னேட் டபுள் பாண்ட். இந்த அல்டர்னேட் டபுள் பாண்டு வந்து டீலோக்கலைசேஷன் அப்படின்னா பரவி இருக்கும். ஸோ அதை தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே CH3 இருந்தது அப்படின்னா பென்சின் ரிங்கில் இல்லை நீங்கள் டீலோக்கலைசேஷன் ஃபார்ம்லேயே போடலாம். CH3 இருந்தது அப்படின்னா அது நார்மலாக டொலியின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? டொலியின். ஆனால் இங்கே என்ன இருக்குது, அந்த 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக NH2 அப்படிங்கிறது அமீன். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறது இல்லையா, அதனால் பென்சைல்னு வரும். அதுக்கு பேர் பென்சைல். அமீன் வர்றதுனால பென்சைல் அமீன். ஸோ ரெண்டுத்துக்கும் பேர் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஹெக்ஸனோன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை மறுபடியும் வரைகிறேன். ஸ்ட்ரக்சர் ஹரிசாண்டலாக போடுறேன். டபுள் பாண்ட் ஓ, எந்த இடத்துலையும் இங்கே உள்ள டபுள் பாண்ட் வராது. சைக்ளோஹெக்சனோன். இது வந்து சைக்ளோஹெக்சனோன். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பென்சைல் அமீனை வந்து ஹரிசாண்டலாக போட போகிறேன். ஹரிசாண்டலாக போடும்போது இந்த CH2N2 எப்படி போடுறோம் பாருங்கள், CH2NH2 அப்படி போடுறேன். CH2NH2. ஸோ இதில் H2O வந்து என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஸோ மீதி இருக்கிறத எழுதுங்க. ஸோ ஒரு சைக்ளிக் பென்சின், ஸோ அது இருக்குது. டபுள் பாண்ட் ஓ வெளியே போயிடுது. இப்போ மீதி என்ன இருக்குது, CNH2 இருக்குது இல்லையா, அதை தான் எழுத போகிறேன். ஸோ CH2 அப்புறம் ஒரு பென்சின் ரிங். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதில் வந்து ட்ரேஸ் H+ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா H+ அயான் கம்மியாக இருக்கிறது. இப்போ ஆசிட் ஏதாவது எடுத்திங்கன்னா அது ரொம்ப டைல்யூஷன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹைட்ரஜனோடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கு மீனிங் தான் ட்ரேஸ் H+ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரியேஜெண்ட்டு ஸ்கிஃப் பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கீட்டோன் அல்லது ஆல்டிகைட், அது கூட அமீன் போடும்போது உங்களுக்கு ஸ்கிஃப் ஃபேஸ் வரும். எப்படி ஸ்கிஃப் ஃபேஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா இதுதான் ஜெனரலாக உள்ள ரியாக்ஷன். ஒரு ஆல்டிகைடையோ அல்லது கீட்டோனையோ அமீன் கூட ட்ரீட் பண்ணும்போது, அமீன் வந்து ப்ரைமரி அமீனாக தான் இருக்கணும். கண்டிப்பாக என்ன அமீனாக இருக்கணும், ப்ரைமரி அமீன். ஸோ ப்ரைமரி டெர்சரி டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ இது ப்ரைமரி அமீன். சரிங்களா? ப்ரைமரி அமீன் ஆல்டிகைட் அல்லது கீட்டோன், இந்த ரெண்டும் சேர்ந்து ட்ரேஸ் H+னா டைலூட் ஆசிட். ஸோ டைலூட் ஆசிட்டில் போடும்போது உங்களுக்கு ஸ்கிஃப் பேஸ் வரும். இதுக்கு முன்னுக்கூட்டி பார்த்த ரியாக்ஷனில் நம்ம அமீன், ப்ரைமரி அமீனை எடுத்து ஆல்டிகைடு கூட ட்ரீட் பண்ணோம். ஸோ ஸ்கிஃப் பேஸ் வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இது.